யாரை சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? மோடி தான், வேறு யார்? மோடி தான். மைண்ட் சாப்பிட்லன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சுதந்திரம் தான். ஏதோ ஒரு காந்தின்றது வந்து சுதந்திரத்தை கண்டுபிடிச்சாரு, ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். ஏழை பால் ஆனால் சுதந்திரமாக இருந்ததே இல்லை. ஆனால் இந்த 150 சரக்கு வந்து அவங்க இறந்த மாதிரி விற்பாங்க. இதை பஸ் நிறுத்துங்க, நம்ம நாடு சுதந்திரமாக இருக்கும். கொடுமைனா கட்சியே கொடுமை. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிபிசி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து சுதந்திர தினம். மக்கள் சுதந்திர தினத்தை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நம்ம இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் கேட்க போகிறோம். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுதந்திர தின நாள்னா என்னென்னா அது நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து எவனோ ஒன்றை கண்டுபிடிச்சான், எவனோ ஒருத்தன் 1946 47, ரைட்டா? ஏதோ ஒரு காந்தின்றது வந்து சுதந்திரத்தை கண்டுபிடிச்சாரு, ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். வெள்ளைக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி ஒரு 300 வருஷம் ஆண்டிருக்கிறாங்க, 400 வருஷம். அப்போ வந்து அடிமையாக வாழ்ந்ததுனால நம்ம இப்போ முன்னோர்கள்லாம் வந்து இப்போ புரட்சி பண்ணி அந்த அவங்ககிட்டேருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அதான் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திர தினம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறேன். அதுக்கு அர்த்தம் எனக்கே தெரியாது, சத்தியமாக எனக்கே தெரியாது. ஏன்டா வந்து காலம் மாறி போச்சுடா. அவங்க வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே கொடுத்தாங்க. அது வந்து என்னென்னா தீவிரவாதம் அகிம்சை, 2 குரூப்பாக இருந்தது இந்தியாவில். அது 2 பேரும் போராடி பெற்ற ஒரு சுதந்திரம் அது. நம்மளுக்கு அந்த காலத்தில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதனால் அடிமையிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் வாழக்கூடிய நாள் சுதந்திர நாள். நாளைக்கு பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து அடிமையாக இருந்த நம்மளுடைய சொந்த சுதந்திரமாக இருக்கிறதுக்காக போராடி வாங்கின நாள், அதுதான் சுதந்திர நாள். சுதந்திர தின நாளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயா, சுதந்திர தினம் வந்து எங்கே ஆகுது, எங்கே ஆகுது, எங்கே ஆகுது? யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? நம்ம சுதந்திரம் வாங்குறதே பெரிய விஷயம். காந்தி கிட்டேருந்து பெரிய வெள்ளைக்காரங்கிட்ட வாங்கினதே பெரிய விஷயம். சுதந்திர தின விழா, அதான் சுதந்திரமாக சுற்றுறோம். நம்ம எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கிடைக்குமா? எக்ஸ்பிளனேஷன்னா ரொம்ப நாள் 2000 வருஷம் அடிமையாக இருந்து இப்போ சுதந்திர தின நாள்னா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு எங்கள் பார்த்து பாரு. எனக்கு நமக்கு சுதந்திரம் கிடச்சி எத்தனாவது வருஷம்? 78ன்னு நினைக்கிறேன். மினிமம் ஒரு 78, 78ன்னு நினைக்கிறேன். இங்கே 76. ஸோ 78 78 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து 1946 வந்து சுதந்திரம், 1947 வந்து சுதந்திரம். இன்னைக்கு 57வது வருஷம் சுதந்திரம். 78வது வருஷம் இல்லையா? 78, ரைட்டா? எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. குடியரசு தினத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஸ்? அதான் வெள்ளைக்காரங்கள்ட்டேருந்து நம்ம சுதந்திர தினம் வாங்கி அதுக்கப்புறம் இந்தியாவை குடியரசாக மாற்றினாங்கல்ல, அது ஜனவரி 26. ஜனவரி 24. 26. 26 தெரியலையே. தெரியலையா? ஆமாம். குடியரசு தினம். குடியரசு தினமா? அப்படின்னா ட்ரக்ஸ் அதானே? டே சாமிநாதா, உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல இருக்கு. சுதந்திரத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் எதுக்குன்னா, நம்ம சுதந்திர நாள் தான் நமக்கு வந்து அதிகபட்சம் நமக்கு வந்து இதாக இருக்கும். இதுக்கு என்னென்னா சுதந்திரம். இப்போ குடியரசு தினம்னா அது வந்து அது சிம்பிளாக, அது வந்து அது வேறு. ஆனால் சுதந்திர நாளுங்கிறது வந்து நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் உபயோகப்பட்ட நாள், எல்லாமே நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். சட்டம் அமுலுக்கு வந்த நாள் வந்து குடியரசு நாள். குடியரசு தினத்துக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து கொடியேற்றுவார். இது வந்து மக்களுக்கு எல்லாம் கொடியேற்றுறது தான் சுதந்திர தின விழா. ரிப்பப்ளிக்னா ஜனாதிபதி கொடி ஏற்றுவாங்க, சுதந்திர தினம்னா பிரைம் மினிஸ்டர் கொடி ஏற்றுவாங்க. நமக்கான சட்டத்தை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க வந்து ஏற்றி அந்த சட்ட நடைமுறைக்கு வந்தனால தான் குடியரசு. ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுபட்டு வந்து நம்ம முதல் கொத்தளத்தில் கொடியாற்றுறது கொடியேற்றணும். அந்த கொடியை வந்து நம்ம நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்களா? என்ன உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சாலும் உண்மையாகவே பார்க்க போனால் இந்திய மக்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கலன்னு தான் நான் என்னை பொறுத்தவரையும் சொல்லுவேன். சுதந்திரம் தானே. சுதந்திரன்றது இப்போ நம்ம வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கோம், பேசுகிறோம், நடக்கிறோம் அப்படின்னாலே இது ஒரு சுதந்திரம் தான். இல்லை நேற்று கூட கல்கத்தாவில் பார்த்தா ஒரு டாக்டர் பொண்ணு கற்பழிப்பு பண்ணியிருக்காங்க. எப்படி இதெல்லாம் நல்லவா இருக்குது? சுதந்திரமாக எங்களுக்கு இல்லை, பணக்காரங்களா பட் நாங்கள் எல்லாம் சுதந்திரமாக தான் இருக்கிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடிலாம் வந்துட்டு நல்லா சுதந்திரமாக தான் இருந்திருக்காங்க மக்கள்லாம். இப்போ வந்துட்டு டிராஃபிக் ஓவரு, ஆளுங்க ஓவரு. இப்போ வெளியெல்லாம் இப்போ ஜாலியாக இருக்கிறோம், இந்த இப்போ நினச்ச நேரத்தில் இருக்கிறோம். ஸ்கூல்னால் ஒரு அது அவங்க சொல்கிற மாதிரி தானே இருக்கணும். இப்போ நான் சுதந்திரம் இல்லை ஸ்கூல். கண்டிப்பாக இப்போ நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம். ஏன்னு கேட்டால்
இப்போ எங்களால் வந்து தனித்து செயல்பட முடியுது. முன்ன வந்து அடிமையாக இருந்து அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டுக்கிட்டு, அவங்க கொடுக்குற வரி பணத்தை நம்ம கட்டிக்கிட்டு, அவங்க செய்கிற செயலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சுதந்திரம் பெற்று, இந்தியா சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகி நம்ம எல்லாருமே சுதந்திரமாக இருக்கிறோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆங்கிலேயர்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனால் முழுமையாக சுதந்திரன்றது யாருக்கும் கிடைக்கல. சுதந்திரமாக ஒரு 10 இயர் தான் இல்லாமல் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? 10 இயர் மட்டும்? ஒரு 10 வருஷம் இவர் வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யாரை சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? மோடி தான், வேறு யார்? மோடி தான். மோடி ஆட்சி வந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வாட்ஸ் கோயிங் ஆன்? சுதந்திரன்றது வந்து பசங்களுக்கு கிடையாது, பொண்ணுங்களுக்கு தான் இப்போ வந்திருக்கு. பசங்களுக்கு சுதந்திரன்றது என்றைக்குமே கிடையாது. நான் அதை பற்றி என்ன சொல்லணும்னு தெரியாதப்பா. என்னவோ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். பஸ்ஸில் அதை கஞ்சி குடிக்கிறோம், அதே கரிமாரி புண்ணியத்தில். சென்னையில் எல்லோரும் ஃப்ரீடமாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிராமப்புறங்களில் இன்னும் அந்த ஃப்ரீடம்ன்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு நேட்டிவ் பிளேஸ்லாம் பாரு, கடலூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ பெரும்பாலும் மக்கள் வந்து இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வுகள், எக்கனாமிக் வைஸ், கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே அந்த ஏற்றத்தாழ்வில் தான் இருக்காங்க. சுதந்திரமாக இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டில் சுதந்திரமாக இருக்காங்க. வெளிநாட்டிலலாம் போனால் சுதந்திரம், வெளிநாட்டில் அவுட் ஆஃப் சிட்டி கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக இல்லாத இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இன்னும் அடிப்படை வசதி எதுவும் இன்னும் சரியான வகையில் வரல. நாங்கள் செய்கிற தொழிலும் சரியான முறையில் இல்லை. சுதந்திரமாக இருக்கிறோம். நானும் பசங்க தராது கொள்ளாது, வயசாகிடுச்சு, முடியலை எங்களால் உழைக்க. அது ஒரு கஷ்டம் தான். வேறு சாப்பாடுக்கு எதுக்கு ஆணவம் இருக்குது, ஆணவம் கொடுக்குறது. ஏழைகளுக்கு ஒரு சட்டங்கள், பணக்காரர்களுக்கு ஒரு சட்டங்கள், தொழிலாளருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் மறுத்தல் போன்றவை முழுமையான சுதந்திரமாக இல்லை. சுதந்திரம் என்பது தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த முழு சலுகை என்னைக்கு கிடைக்குதோ அதுதான் வந்து சுதந்திர தினத்துக்கும் உரிய மரியாதை. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சுதந்திரமாக நமக்கு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னா இந்நேரம் நம்ம எங்கேயே இருந்திருப்போம். அந்த அளவுக்கு சுதந்திரமாக இன்னும் நம்ம நாட்டுக்கு வரல. சுதந்திரத்தை நேசிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பணம் படைத்தவர்களாக இருக்கணும், எக்கனாமிக் வைஸு நல்லா க்ரோத்தாக இருக்கிறவங்களாக தான் இருக்கணும். வேலை செய்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க இன்றைக்கி பட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களாம் இன்னும் இண்டிபெண்ட் ஆகணும். ஸோ அதுக்கான நிலைமை மாறணும். சுதந்திரன்றது நம்ம நினச்சபடி வாழ்றது தான் சுதந்திரமே தவிர, பொருளாதாரம் இருந்தால் தான் சுதந்திரம் வந்துச்சுன்னு நினச்சா அப்போ எந்த காலத்துலேயும் சுதந்திரம் யாருக்குமே கிடைக்காது. முன்னால் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போது பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நம்ம அடிமையாக தான் இருக்கோம். இன்னமும் பார்த்திங்கன்னா, இன்னமும் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், எல்லாருமே படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் படிச்சிருக்கோம். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ஜாதி மதம் அந்த வேறுபாடு எல்லாம் இருக்குது. ஏழை பணக்காரன் அந்த வித்தியாசம்லாம் இருக்குது. ஆங்கிலேயருக்கு பதிலாக இப்போ வந்து வேறு வேறு பார்ட்டிஸ் இருக்காங்க. இதில் வந்து ஒரு இதுலேயும் ஃபீல்டில் போனீங்கன்னா அரசியல் அமைப்பே, இந்திய அரசியல் அமைப்பையே வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ஒரு சில முதலாளிகள் தான், வேறு யாருமே கிடையாது. அவங்க தான் வந்து டோட்டலாக வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிவிட்டு நம்மளோட சுதந்திரத்தை ஃபுல்லாத்தையும் லாக் பண்ணியிருக்காங்க. அதான் நான் ஒரு கொத்தனார் வேலை செய்கிறோம். எனக்கு சம்பளம் வந்து 1200 ரூபா. இப்போ இன்றைக்கி வந்து கடை இருக்கு, நான் குடிச்சிட்டேன். நாளைக்கு இது வந்து சுதந்திர நாள், நாளைக்கு கடை இருக்காது. இதே இன்றைக்கி 150 ரூபா சரக்கை வந்து நாளைக்கு வந்து பிளாக்ல வந்து 250 ரூபாய்க்கு ஓட்டுவாங்க. இதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடிஞ்சால் இந்த மாதிரி தடுத்து நிறுத்தினீங்கன்னா நம்ம சுதந்திரமாக இருக்கலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து 250 ரூபா வைப்பாங்க, 150 ரூபா சரக்கை வந்து 250 ரூபாய் வைப்பாங்க. இதை தடுத்து நிறுத்தினா மக்கள் நல்லா இருப்பாங்க, அவங்க வீட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கும். வெட்டியில் 2 பொண்ணுங்க தங்குறாங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, சம்பாரிச்சு போட ஆளை இல்லை. கையில் ராடு, காலில் ராடு. ஏதோ அந்த மண்ணு கொண்டாந்து பின்னாடி கொட்டுவாங்க. ஆளுக்கிற குப்பிங்களை பொறுக்கி நாங்கள் சாப்பிட்றோம். எங்களுக்குன்னு எதுவும் இல்லை. இந்த காலத்தில் எங்கள்கிட்ட ஆடு கோழி இருந்ததெல்லாம் போச்சு. வாட்ச்மேனாக தான் இருக்கிறோம். 22 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிறோம். கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிறோம். என்ன பண்ணுறது? ஏதோ எங்கள் பழப்பு கடவுள் எப்படியோ தள்ளிட்டு போகிறாரு. நைட்டில் இப்போ பொண்ணுங்க போகலாம் வரலாம், 1 மணி இல்லை 2 மணி வரைக்கும் ஜாலியாக போகிறோம், சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க. பட் வந்து ஆடையில் பார்த்தீங்கன்னா அது சுதந்திரம் கிடையாது. குறிப்பாக சொல்கிறேன், நாளைக்கு இண்டிபெண்டன்ட் டே. அரசு என்ன சொல்லுது? எந்த டாஸ்மார்க்கும் நாளைக்கு பார் தரக்கூடாது. டாஸ்மார்க் லீவு, எந்த பாரும் வந்து நாளைக்கு சேல்ஸ் ஆகக்கூடாதுன்னு இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் எல்லா பாருமே காலையில் 6 மணிலேருந்து ஃப்ரீயாக ஓட்டுவாங்க. இதுக்கான தீர்வு என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? தொழிலாளர்களும் விவசாயிகளும் அடிமட்டத்தில் இருக்கிற அனைவரும் உணர்வுபூர்வமாக போராட்டத்தில் இடங்கிறது தான் இது ஒரு தீர்வாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒயின் ஷாப் தான் பெருசாக சொல்லுவோம், மற்றதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஒயின் ஷாப் மட்டும் சரி பண்ணாங்களே,
மக்கள் மைண்டே மாற்றுறது அதில் தானே, அதனால தான் பிரச்சனையாக வருது. ஒரு பெண் நைட்டு 12 மணிக்கு ஃபுல்லாக நகையோட என்னைக்கு நடந்து போகும்போது யாருமே தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்களோ அதுதான் சுதந்திர தினம். அன்னைக்கு இந்த மாதிரி நடக்க முடியுமா இப்போது? ஸோ அப்படி இருக்கும்போது சுதந்திரங்கிறது அப்படி கிடையாது. நம்ம மனசு தான் எல்லாமே. நம்ம மனசு தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களே சந்தோஷமாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து பெரிய அன்னை தெரசா இருக்கணும் அவசியம் கிடையாது. நீ யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஜாலியாக போயிடணும், அவ்வளோதான். அதுதான் சுதந்திரம். பொலிட்டிக்கலாக எல்லாரையும் மாற்றணும். கரப்ஷனு நிறைய கரப்ஷன் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து சர்வேலன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம டாக்டர் அம்மா வந்து நம்ம டிஸ்பென்சரியில் டாக்டர் அம்மா இல்லை, அவங்க நேற்று நைட் டியூட்டி பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி காலைல ஆல்டர்னேட் டாக்டர் வரணும்ல, வந்தால் நல்லாயிருக்கும். அதை பார்க்கணுமில்ல மினிஸ்டர், அதை கண்டிப்பாக பார்க்கணும்ல. அதெல்லாம் எல்லாமே நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது. ஒரு இடத்துல டேப்லெட் இல்லை, அதெல்லாம் எல்லாம் பார்க்கணும். எல்லாம் பார்த்தா தான் இது கடவுள் வந்து பார்க்க மாட்டார். அந்த 1% தான் அவர் பொறுப்பெடுத்துக்குவார். மீதி 99% நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்கு கொண்டாடுவீங்களா? அது கொண்டாடுவோம். இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பெரிய இதுலேருந்து மலையிலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். பெரிய மலையிலேருந்து இந்த சின்ன சின்ன மலைகளுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறது தான். கொண்டாடுவேன், ஆனால் வந்து சிறப்பாக கொண்டாட மாட்டேன். நான் எப்பயுமே கொண்டாடுவேன், எப்பயும் பேட்ச் வச்சுருப்பேன். ஓகேவா, நான் எல்லாமே கொண்டாடுவேன். ஆனால் இந்த அரசாங்கத்துக்காக கொண்டாட மாட்டேன். என்னோட தேசிய காந்திக்காக கொண்டாடுவோம், அவ்வளோதான். எங்கே ஆகுது, எங்கே ஆகுது, எங்கே ஆகுது, யாருக்கும் இல்லையா? சத்தியமாக யாருக்கும் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னாச்சு? வளர்ச்சி 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 பற்றி